ட்ரிம்மரை இப்படியே டொரட்டொன்னு விட்டுக்கிட்டே இருப்பீங்க. போதும் நான் வேலையை முடிங்க. சரி சரி சீக்கிரம் குளிச்சு தேய்ச்சி விடுங்க. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். ஆனா ப்ளோ ட்ரையர் போடும்போது இது என்ன கேமராவா சூப்பரா இருக்கே. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ரெசின். இவங்க ஒரு ஷிட்சு பப்பி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் வந்து வீட்டுல ரக்கடான ஆளு. நம்மகிட்ட வந்து அடங்கிடுவாரு. ஏன்னா இவர் 2-3 தடவை என்கிட்ட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப ரொம்ப ரக்கடா பிஹேவ் பண்ணாரு. தென் கொஞ்சம் கொஞ்சமா பேம்பர் பண்ணி அவரை ஒரு மாதிரி மிரட்டி அவரை வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. இவங்க பார்த்தவங்கன்னா ஹெவியா இருந்தது ஃபர்ரு, பட் டென்ஸ் ஃபர்ரு தான். நாட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததே ஒழிய ரொம்பலாம் இல்லை. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஷார்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்கள ஓகே ஷார்டன் பண்ணிருங்க, எங்களால வந்து டெய்லி கோம்பிங்லாம் பண்ண முடியல, நீங்க அந்த மாதிரியே பண்ணிருங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணி தான் அனுப்பியிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கழுத்து கிட்டக்க காது அப்புறம் கால் போர்ஷன் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நாட்ஸா இருக்கும். அந்த போர்ஷனை கிளீன் பண்றதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபேஸ் கிட்டக்க கூட அதிகமா நாட்ஸ் இல்லை. அவங்க நல்லா அந்த ஃபேஸ் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்ததுனால ரொம்ப ஈஸியா இருந்தது அந்த இடத்துல இருக்க எக்ஸ்ட்ரா பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த இது சொல்றது, அது எப்படி சொல்றது, டென்ஸ் ஃபர். இந்த ஷிட்ஜூஸ் பாத்தீங்கன்னா சில ஷிட்ஜூஸ்லாம் டென்ஸா ஃபர் இருக்காது, பட் நீளமா வளரும். சில ஷிட்ஜூஸ்க்கு நீளமா வளராது, பட் டென்ஸ் ஃபர்ரா இருக்கும். இவருக்கு வந்து டென்ஸ் ஃபர் தான். அது என்னன்னா ஃபேஸ்லயுமே ரொம்ப டென்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ரிம்மர் சிசர்லாம் போட்டாலுமே வந்து அதை கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கட்டிகள் சேரும். ஆனா நல்ல வேலையா கட்டி இல்லை, பட் வந்து ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா கண்ணு கிட்டக்க இருக்குமா இல்லையா, நம்ம சிசரை கொண்டு போகும்போது நவட்டிடக்கூடாது, அந்த மாதிரி பயந்துகிட்டே நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் ஃபைனலா யூரினரி போர்ஷன், ஆனல் போர்ஷன், அந்த மாதிரி இடத்தெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவரு பேசாம இருப்பாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் வந்து நல்லா என் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அவருக்கு வந்து நல்ல ஆளு, இவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் ஃபைனலா நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி பேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிற்பாரு, நவளவே மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சில ஷிட்ஜூஸ் தான் பேத்திங்க்கு வந்து பேசாம இருக்கிறது. அதுல இவரும் ஒருத்தர். ஏன்னா நிறைய ஷிட்ஜூஸ் பார்த்துட்டேன், தண்ணி பட்டோன்னு இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறது, தெரிச்சு ஓடுறது, ஒரு மாதிரி உழுப்புறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் சில ஷிட்ஜூஸ் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அதே இடத்துல பேசாம படுத்து கிடப்பாரு. நமக்கு ஈஸியா இருக்கும் குளிப்பாட்டுறது. அண்ட் நல்லா துவட்டியாச்சு. துவட்டும் போது கால் இதெல்லாமே பார்த்து நம்ம ஈரத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு ஃபைனலா ப்ளோ ட்ரையர் போடுறோம். அதுக்கப்புறம் அவர் அழகா கொண்டு வந்தாச்சு. அவரும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள வந்துகிட்டு இருக்காங்க பிக்கப் பண்றதுக்கு. ஸோ ஃபைனலா ஒரு 360 டிகிரி வீடியோ எடுத்துட்டு அவரை க்ளோஸ் அப்ல கட்டுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா ஸ்மைல் பண்றாரு பாருங்க. இந்த ஸ்மைலிங் சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.